சின்ன சின்ன தெருவுக்குள்ள எல்லாம் வேகமா போய் மோட்டார் சைக்கிள் இடிச்சிருப்பான்ல, அதுல அடிபட்டிருக்கோம்ல. இவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, மோட்டார் சைக்கிள்ல தானே ஜம்ப் பண்ணா. இருக்கட்டுங்க, இந்த ஊர்லயே குடும்பத்தை எப்படி பாத்துக்கணுங்கிறதுக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் நல்ல உதாரணமா இருந்தீங்க. உங்ககிட்ட கத்துக்கணும். ஆனா இப்ப நீங்களே உங்க மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு நன்மை செய்ய தானே வந்தீங்க, புரிஞ்சிருச்சு. பட்ட காயத்துல உப்பு தூவ வந்தீங்களா இல்ல அதுக்கு மருந்து போட வந்தீங்களா? மருந்து போட வந்தீங்கன்னா அப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்க 2 பேரும் அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு வாயை மூடிக்கங்க. சரி, வந்ததுக்கு ஏதாவது லஸ்ஸி கிசி சாப்பிட்டு போறீங்களா? 2 லஸ்ஸி கொண்டு வர சொல்லவா? அப்பா லஸ்ஸி கொண்டு வாங்க. கிளம்பலாம். என்ன இருந்தாலும் ஒரு திருநங்கா வீட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. மாமாவும் அக்காவும் ரொம்ப பாவம், ஒரு வழி ஆயிட்டாங்க. தேவைதான் இவங்களுக்கு. அம்மா தாயே, எப்படியாவது என் பையனை காப்பாத்துமா. எப்படி என்னங்க நம்ம பையன், அதுவும் அந்த மோட்டார் சைக்கிள் ஷூட்டிங்ல, என்னங்க நம்ம பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என்னங்க என்னங்க நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது, அமைதியா இரு. டென்ஷன் ஆகாத. நம்ம பையனுக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. அவனுக்கு எதுவும் ஆக. மகேந்திரா, சுமதி எத்தனை நாள் தான் நம்ம வீட்லயே இருப்பா? ஊருக்காரங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு என்ன பதில சொல்லுவேன்? உண்மையை சொல்லுங்க பாட்டி. உண்மையை சொல்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எதுக்கு பொய்யான திரைய போட்டு வைக்கணும்? யார் கேட்டாலும் இப்படியே சொல்லிடுங்க, உங்க பேத்தி புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என்ன குழந்தையா? சொல்லு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆசீர்வாதம். வணக்கம். நல்லா அங்கிள், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் சுமதி கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும், தனியா. சரி, போங்க. வா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்டா? ஷானு, பிரபு தூங்கிட்டானா? என்னங்க, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. அட ஷானு, நீ இப்பதான் அம்மா இருக்க. நீ இவனை வளர்க்கறதுல கவனத்தை செலுத்து. எதுக்கு நீ வீணா மூளை போட்டு குழப்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்னும் குழப்பிக்கல. இது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. ஷானு, நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுமா? யார்கிட்ட பண்ணணும்? நீங்க ராவியோட மாமனார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. அட பைத்தியம், நான் ராவியோட மாமனார் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுமா? ஆனா எதுக்கு? இங்க பாருங்க வீரன், நீங்க ராவியோட மாமனார சந்திங்க. எதுக்குன்னா, ராவியும் அவ புருஷனும் சொத்தை பிரிச்சு கேட்கணும்னா அந்த வேலைய அவ மாமனாரால மட்டும்தான் கரெக்டா செய்ய முடியும். அப்புறம் வீரன், ராவியும் அவ புருஷனும் சொத்துல பங்கு கேட்டாங்கன்னா அப்போ மாமாவுக்கு அக்காவுக்கும் வேற வழியே இருக்காது. சொத்தை கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. எப்படி என்னோட ஐடியா? நீ ரொம்ப புத்திசாலி. இப்ப வந்து ஒத்துக்கிட்டீங்களே. இங்க பாரு, நான் நிறைய தடவை தப்பா பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் சுமதி. எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் அக்காவை நினைச்சு கவலைப்படுற. ஆனா சுமதி, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மறுபடியும் அதே பேச்சா வரும். ப்ளீஸ், இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க விரும்பல. ஒரு தடவையாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் யாரை பத்தியும் கவலைப்படலதான், ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அதே மாதிரி நீ எப்பெல்லாம். தேங்க்யூ சோ மச் வருண். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. இதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. என்னங்க, வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன்.
என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும்ல, அதான் நான் உனக்கு உதவி பண்ணலான்னு என் ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்காக இவ்ளோ Dress வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நீங்க வாங்கிக்கலாம்ல. உங்ககிட்ட வெறும் 2 செட் Dress தான் இருக்கு. அது பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நீ அலங்காரம் பண்ணிக்கிட்ட எவ்வளவு அழகா இருக்க. நான் தினமும் புது புது துணியா போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடி பைத்தியமா திரிவாங்க. அப்புறம் அதுவே உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இருக்கீங்களே, கொடுங்க கொடுங்க கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. வேணாம் கொடுங்க. வேண்டாம், நானே துவைக்கிறேன். ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. இதுதான் காதல். ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடக்கும்ல, அங்க வேலை செய்யறேன். படத்தோட ஷூட்டிங் இல்லையா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? அது டைரக்டர் இருப்பார்ல, உனக்கு டைரக்டர்னா தெரியும்ல. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவார்னா படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் சொன்னாதான் எல்லாமே நடக்கும். நான் டைரக்டர் கூடவே எப்பவும் இருப்பேன். அவர் என்கிட்ட என்னென்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிப்பேன். அப்புறம் அங்க நான் யாராலையும் செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பேன். அப்புறம் நான் எந்த வேலை செஞ்சு முடிச்சாலும் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாப் தட்டுவாங்க. அப்புறம் என்னோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் என்ன அருண் சார்னு தான் கூப்பிடுவாரு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயங்க. சாப்பாடு ஆறி இருக்கோ, நான் போய் சோடு பண்ணிட்டு வரேன். என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல. ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு லைட்டா அடிபட்டுருச்சு. இந்த அடி காலையில தானாவே சரியாயிடும். ஆக்சுவலா அது என்ன நடந்துச்சுன்னா, ஷூட்டிங்ல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் அங்க ஹீரோயின்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட்டமா வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அடிபட்டுருச்சு. அவ்வளவுதான். இது தானா சரியாயிடும். ரொம்ப ரொம்ப சின்ன அடிதான். நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியலங்க. ஆனா நீங்க என் பேச்சை எங்க கேக்குறீங்க? சௌமியா, நான் இதை உனக்காக மட்டும் செய்யல, நமக்காக செய்யறேன். நம்ம குடும்பத்துக்காக பண்றேன். நம்ம குடும்பம், அதுல நீ இருக்க, நான் இருக்க, அப்புறம் நம்ம குழந்தை இருப்பா. முதல் முறையா குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சிருக்க. என்னோட பொறுப்புகளை நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பொறுப்பு எல்லாத்தையும் நிறைவேற்றும் போதுதான் கஷ்டம் கம்மியாகும், சுகம் அதிகமாகவும் இருக்கு. இப்ப நீயே சொல்ல, இந்த வேலை செய்யலனா, உழைக்கலனா, அப்புறம் அந்த பணம் கிடைக்கலனா, அப்புறம் நம்ம ஆதித்யாவை எப்படி திரும்ப கூட்டிட்டு வர முடியும்? எப்படி திரும்ப கூட்டிட்டு வருவாருன்னு? உன்னோட குழந்தை வெளிநாட்டுக்கு போயிட்டா. இதுக்கப்புறமா அவன் உனக்கு கிடைப்பானா இல்லையான்னு கூட தெரியலையே. இந்த ஆசையாவது உங்களை சந்தோஷமா வச்சிருக்கட்டும். அதனால ஆதித்யாவை பத்தி இப்ப இல்ல, சரியான நேரம் வரும்போது சொல்றேன்.